கோல போட்டி, ரங்கோலி போட்டிகள்லாம் நடைபெற்றது. அதுலயும் சின்ன பசங்களுடைய ஸ்லாட்டும் இருக்கு, குழந்தைகளும் பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி. அடுத்த நிகழ்ச்சிக்காக கரகாட்டம், சிலம்பாட்டம் இதெல்லாம் வழங்குறதுக்காக ராணிமேரி கல்லூரி மாணவியர் காத்திருக்கின்றனர். சிலம்பம் அப்படிங்கிறது, சிலம்பு அப்படின்னாலே ஒலித்தல் அப்படின்னு பொருள். அப்போ அந்த கம்பு சுழலும் பொழுது அந்த சத்தம் கேட்கறது, அதனாலதான் அதோட பெயர் சிலம்பம் அப்படின்னு சொல்றது உண்டு. ரொம்ப பழமையான கலை. ரொம்ப பழைய காலத்துல தமிழர்கள் தன் போருக்காக, தற்காப்புக்காக ஒரு 4 பேர் சேர்ந்து அட்டாக் பண்ண வரும்போது அந்த டிஃபென்ஸுக்காக யூஸ் பண்ணப்பட்டதுதான் சிலம்பம். அதுல வெறும் கம்பு மட்டும் இல்ல, மான் கொம்பு அந்த மாதிரி இதெல்லாம் வச்சு கூட சுத்துவார்கள். அதே போல கரகாட்டம். இந்த கரகாட்டம், அந்த கரகம் ஒவ்வொன்றும் 3 கிலோவாவது இருக்குமா. அதுக்குள்ள அரிசியோ மணலோ நிரப்பி அந்த குடத்துல இட்டு அதை தலையில வைத்து கொண்டு ஆடுகிறார்கள். அது எவ்வளவு வெயிட், 3 கிலோ தலைமையில அப்படிங்கும் பொழுது நம்ம யோசிக்கணும். அந்த கரகம் அப்படிங்கிறது ஒரு நல்ல பேலன்ஸையும் கொடுக்கறது, ஒரு ஸ்ட்ரென்த்தையும் கொடுக்கிற ஒரு ஆட்டம். ரொம்ப பண்டை தமிழ் காலத்துல இருந்து சக்தி கரகம் அப்படின்னா தெய்வங்கள் பூஜைக்கு உரியது. விதைகளை வழிபடுற ஒரு தன்மை கரகாட்டம். ஏன்னா அதுக்குள்ள விதைகளை இட்டு வர்ஷிப் பண்ணுவாங்க. சோ அந்த விதைகளையும் பாதுகாக்கிற ஒரு திறம் அப்படின்னு சொல்லலாம். இப்படி கரகாட்டத்துக்கும் எத்தனையோ பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி மூதாதையர்கள் காலம் காலமா வாழணும் அப்படின்னு தொலைநோக்கோட உருவாக்கப்பட்ட ஒரு கலை நம்ம குயின் மேரிஸ் கல்லூரி மாணவியர் நமக்காக வழங்க இருக்கின்றார்கள். எல்லோரும் சேர்ந்து ரசிப்போம். முந்தி முந்தி விநாயகனே